வணக்கம். பைபிளில நம்ம கண்ணு முன்னாடியே ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான புதிரை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுவும் ரொம்ப சாதாரணமான ரெண்டு பொருட்களை வச்சு, எண்ணெய் அப்புறம் திராட்சை ரசம். ஆனா விஷயம் என்னன்னா, இந்த ரெண்டுமே எப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு நேர் எதிரான ரெண்டு விஷயங்களை குறிக்க முடியும்? ஒன்னு கருணை, இன்னொன்னு அழிவு. வாங்க இந்த மர்மத்தை நாம ஒன்னா சேர்ந்து அழுக்கலாம். ஆமாங்க, இதுதான் நம்மளோட முக்கியமான கேள்வி. ஒரு பக்கம் பார்த்தா இது காயங்களை ஆத்துற ஒரு சின்னம், இன்னொரு பக்கம் பார்த்தா உலக முடிவோட அறிகுறி. எப்படி எப்படி ஒரே பொருள் இப்படி ரெண்டு துருவங்களா இருக்க முடியும்? இதுதான் நாம இன்னைக்கு கண்டுபிடிக்க போற விஷயம். இப்போ ஸ்கிரீன்ல பாருங்களேன், ரெண்டு வசனங்கள். இடது பக்கம் நல்ல சமாரியன் கதை, காயப்பட்ட ஒருத்தருக்கு எண்ணெய் திராட்சரசம் ஊத்தி அண்டு காட்டுற ஒரு காட்சி. இது லூக்கா சுவிசேஷத்திலிருந்து. வலது பக்கம் பாருங்க, வெளிப்படுத்தல் புத்தகம், பஞ்சம் பேரழிவு பற்றி பேசுற இடத்துல எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதீங்கன்னு ஒரு கட்டளை வருது. பாத்தீங்களா? ஒன்னு கருணை, இன்னொன்னு கடும் பஞ்சம். இந்த முரண்பாடுதான் நம்ம புதிரோட ஆரம்ப புள்ளி. சரி, வாங்க இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். ஒரு துப்பறிகிற மாதிரி யோசிப்போமே. நம்மளோட முதல் க்ளூ எங்க இருக்குன்னா, இந்த வார்த்தைகள் எழுதப்பட்ட மூலமொழியான கிரீக்கத்துல தான். முதல்ல இந்த வார்த்தையை எடுத்துக்குவோம், எலையோன். இதுக்கு அர்த்தம் ஆலிவ் எண்ணெய். நல்ல சமாரியனோட கதையில இது காயங்களை ஆத்துறதுக்கும் வலிய குறைக்கிறதுக்கும் பயன்படுத்துறாங்க. ரொம்ப நேரடியான கருணையின் ஒரு அடையாளம். அடுத்தது ஒயினோஸ். இதுக்கு அர்த்தம் திராட்சை ரசம். அந்த காலத்துல இத ஒரு ஆன்டிசெப்டிக் மாதிரி காயங்களை சுத்தம் செய்ய பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ லூக்கா புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டுமே குணப்படுத்துறது, உதவி செய்யறது சம்பந்தப்பட்டதுதான். ரொம்ப தெளிவா இருக்கு. இப்போதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. என்ன தெரியுமா? வெளிப்படுத்தல் புத்தகத்திலையும் அதே கிரேக்க வார்த்தைகள் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு எழுத்து கூட மாறல. யோசிச்சு பாருங்க, வார்த்தைகள் ஒண்ணுதான், ஆனா அர்த்தம் மட்டும் தலைகீழா மாறுது. லூக்கால இது இரக்கம்னா, வெளிப்படுத்தல்ல இது தீர்ப்பம் பஞ்சமமா இருக்கு. அப்போ வார்த்தையில பிரச்சனை இல்ல, அந்த புதிர் அந்த சூழல்ல தான் இருக்கு. வாங்க அடுத்த கட்டத்துக்கு போலாம். சரி, இந்த குறியீட்டை உடைக்க நாம என்ன செய்யணும்? நேரடி அர்த்தத்தை தாண்டி இதோட ஆழமான குறியீட்டு அர்த்தம் என்னன்னு பார்க்கணும். பைபிள் முழுவதையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, எண்ணெய் அப்படிங்கிறது பரிசுத்த ஆவியோட ஒரு முக்கியமான சின்னம். அபிஷேகம், பாதுகாப்பு, தெய்வீக சக்தி, இதை எல்லாத்தையும் குறிக்கும். அதே மாதிரி திராட்சை ரசம், அது சந்தோஷம், கடவுளோட உடன்படிக்கை, அப்புறம் ரொம்ப முக்கியமா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இதையெல்லாம் குறிக்குது. இப்போ அந்த புதிருக்கு விடை கிடைக்க ஆரம்பிக்குது. வெளிப்படுத்தல் புத்தகத்துல வர்ற அந்த கட்டளை, எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, தீர்ப்பு வந்தாலும் கடவுளோட ஆவியையும் அவரோட உடன்படிக்கை வாக்குறுதிகளையும் யாராலும் அழிக்க முடியாதுங்கிறது தான். பாத்தீங்களா? இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த முடிச்சு அவுறுது. அப்படின்னா உலக முடிவை பத்தின அந்த பயங்கரமான காட்சியில இந்த செய்திக்கு என்ன அர்த்தம்? வாங்க அந்த மறைக்கப்பட்ட செய்தியை பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 6:6 வர்ற அந்த கட்டளை ஏதோ பணக்காரங்க பயன்படுத்துற பொருட்களை காப்பாத்த சொல்ற மாதிரி இல்ல. அது கடவுளோட தீர்ப்புக்குள்ளேயே ஒரு எல்லைக்கோட்டை வரையற மாதிரி. அதாவது அழிவு நடந்தாலும் அது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளதான் நடக்கும்னு சொல்றது. இத நாம ரெண்டு படியா புரிஞ்சுக்கலாம். ஒன்னு, கடவுள் அந்த கருப்பு குதிரை மூலமா வர்ற கடுமையான பஞ்சத்தையும் பொருளாதார நெருக்கடியையும் அனுமதிக்கிறார். ஆனா அதே நேரத்துல ரெண்டாவதா, ஆன்மீக ரீதியா அவருக்கு சொந்தமானத, அதாவது அந்த எண்ணெய் திராட்சை ரசத்தால் குறிக்கப்படுற விஷயங்களை பத்திரமா பாதுகாத்து அழிவுக்கு ஒரு எல்லைய வைக்கிறார். இதுக்கு பேர்தான் கட்டுப்படுத்தப்பட்ட தீர்ப்பு. சரி, இதெல்லாம் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது. இதுக்கும் நமக்கும் இன்னைக்கு என்ன சம்பந்தம்? இது ஏன் இன்னைக்கு முக்கியம்? இதை நாம இப்ப இருக்கிற டெக்னாலஜி வச்சு ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கலாம். ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம்னு வச்சுக்கோங்க. அதுல என்னங்கிறது அந்த சிஸ்டம் ஓடுறதுக்கு தேவையான ரொம்ப முக்கியமான கோர் ஃபைல்ஸ். திராட்சரசம்ங்கிறது நாம அந்த சிஸ்டமை பயன்படுத்துறப்போ கிடைக்கிற நல்ல அனுபவம், அதோட நோக்கம். இப்போ அந்த சிஸ்டம்ல ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு வைரஸ் அட்டாக்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு கட்டளை வருது, சிஸ்டம் கிராஷ் ஆனாலும் பரவாயில்ல, ஆனா அந்த கோர் ஃபைல்ஸை மட்டும் சேதப்படுத்திடாதீங்கன்னு. அது மாதிரி தான் உலகத்துல தீர்ப்பு வரும்போதும் கடவுள் தனக்குரிய ஆவியையும் உடன்படிக்கையையும் பாதுகாக்கிறார். இந்த உவமை மூலமா பார்க்கும்போது ரொம்ப தெளிவா புரியுது இல்லையா? அப்போ எண்ணெய் மற்றும் திராட்சரசம் புதிரோட விடை அது இரக்கமா இல்ல தீர்ப்பா அப்படிங்கிறது இல்ல. அது தீர்ப்புக்குள்ளே இருக்கிற ஒரு தெய்வீக பாதுகாப்பு. எவ்வளோ பெரிய அழிவு வந்தாலும் சரி, கடவுளோட உடன்படிக்கையும் அவரோட ஆவியும் அவரோட தெய்வீக ஒழுங்கும் எப்பவுமே அழிக்கப்படாது. இதுதான் அந்த சாதாரண ரெண்டு பொருட்கள்ல ஒளிஞ்சிருக்கிற ஒரு ஆழமான நம்பிக்கை தரும் செய்தி.